தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருங்கள் என்பதே. யூதா ஜனங்கள் செய்த துர்க்கிரியைகளின் நிமித்தம் அவர்களுக்கு வரப்போகிற பயங்கரமான சூழ்நிலைகளையும் நாச மோசத்தை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். ஆனாலும் இந்த ஜனங்கள் வரப்போகிற பயங்கரமான சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பாராக. எதற்காகவென்றால், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து வரப்போகிற நாச மோசத்திலிருந்து நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அதற்காக தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவர்களாக அவரே உங்கள் பயமும் அச்சமுமாய் இருக்க வேண்டும் என்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மில் அநேகர் அதிகாரத்தில் இருப்பவர்களை பார்த்து பயப்படுகிறோம். ஆனால் நாம் பயப்பட வேண்டியதும் அச்சப்பட வேண்டியதும் தேவன் ஒருவருக்கு மட்டுமே. நம்மை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கிற பலவான்களுக்கும் நம்மை அடக்கி ஆள எண்ணுகிற கொடுமையானவர்களுக்கும் பயப்படாமல் தேவன் ஒருவருக்கு மட்டுமே நாம் பயப்படும் போது அவரே சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், எந்த தீமையும் நம்மை அணுகாதபடிக்கு நம்மை காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். ஆகையால் கர்த்தர் ஒருவருக்கு மட்டுமே நாம் பயப்படுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எந்த ஒரு சூழ்நிலைகளை கண்டும் பயப்படாமல் ஒருவருக்கே பயந்து உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.